ஒரு பேஷண்ட் என்னோட ஹார்ட் பம்பிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் எப்படி என்னோட லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறது, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது. வணக்கம், நான் டாக்டர் கார்த்திக் சபாபதி, இருதய மருத்துவர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேஷண்ட் என்னோட ஹார்ட் பம்பிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 40% தான் இருக்குது, 45% தான் இருக்குது. ஸோ நான் எப்படி என்னோட லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறது, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அது என்ன பம்பிங் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ நார்மலாக நம்ம ஹார்ட் அது ஒரு பம்ப், ஒரு மோட்டர், பிளட்டை உடம்பு ஃபுல்லாக பம்ப் பண்ணுறது அதுதான். ஸோ அதோட நார்மல் பம்பிங் கெப்பாசிட்டி, ஒரு எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60% 80%, இதுதான் நார்மல். ஸோ ஒரு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு 60% மேலே இருக்கும். ஸோ அந்த பம்பிங் குறையுது. எதனால் குறையுது? ஹார்ட் அட்டாக்னால இருக்கலாம், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் மயோகார்டைட்டிஸ்னால இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வால்வு சுருங்கி இருக்கிறதுனால இருக்கலாம், இல்லை காரணமே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதுதான் நாங்கள் இடியோபதிக் கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு பம்பிங் குறைஞ்சிருச்சு. அவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. ஸோ என்னென்னலாம் செய்யணும்னா, கண்டிப்பாக மாத்திரைகளை ரெகுலராக சாப்பிடணும். 3 to 6 months ஒரு தடவை உங்கள் டாக்டரை பார்க்கணும். மாத்திரையை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பம்பிங் கம்மியாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீர் வெளியில் போகிற மாதிரி மாத்திரை, லாசிக்ஸ், ஃப்ரூசமைட், அல்டாக்டோன் அப்படின்ற ஒரு மாத்திரை இருக்கும். ஸோ இந்த மாத்திரையை ரெகுலராக சாப்பிடணும். இந்த மாத்திரையை ஸ்கிப் பண்ணாலோ, நீங்கள் தண்ணி அதிகமாக குடித்தாலோ, உப்பு அதிகமாக சாப்பிட்டாலோ உங்களுக்கு உடம்புல நீர் அதிகமாக கோத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு கால் வீக்கம் இருக்கும், அப்புறம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நுரையீரலில் நீர் கோத்துக்கும். ஸோ படுத்தாலே மூச்சு வாங்கும். 2 தலைகாணி வச்சு தான் படுப்பாங்க, இல்லை உட்காந்துட்டு தான் தூங்குவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணி கம்மியாக குடிக்கணும், மாத்திரைகளை ரெகுலராக போடணும். ஸோ தண்ணி குடித்தா மட்டும்தான் இந்த மாதிரி நீர் கோக்குற ப்ராப்ளம் வருமா சார்னா கிடையாது. உப்பு, ஸோ மிகப்பெரிய கல்பிரிட்டே சால்ட். ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் எல்லாமே சால்ட்டை முக்கியமாக சாப்பிடவே கூடாது, சால்ட்டை பார்க்கவே கூடாது. இந்த ஊறுகாய், அப்பளம், வத்தல், சிப்ஸ், அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், பொட்டலம், மிக்சர், காராபூந்தி, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். இதிலலாம் ஹை சால்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ உப்பு எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னா, லெஸ் தேன் 2 grams per day. 2 gramனா ஒரு இவ்வளோ தான் இருக்கும், 2 grams. ஸோ அதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ எப்படி சார் சமைக்கிறது, மற்றவங்களாம் வீட்டில் சாப்பிட வேணாமா அப்படின்னா, ஸோ சமையல் செய்யும் போது நோ ஆடட் சால்ட், உப்பே போடாமல் தான் சமைக்கணும். ஸோ வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களாம் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டு அவங்க சாப்பிட்டுக்கணும். இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் உப்பு சாப்பிடாமல், ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் உப்பு இல்லாமல் சாப்பிட பழகிக்கணும். ஸோ இதுதான் மெயின். ஸோ வேறு என்ன சார் பண்ணுறது? எக்ஸசைஸ் பண்ணலாமா, ட்ராவல் பண்ணலாமா, வெளியூருக்கு போகலாமா, ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம், சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் போகலாமா அப்படின்னா, ஸோ அதில் இருக்குது. இப்போ அது உங்கள் டாக்டர் தான் அட்வைஸ் பண்ணுவார், உங்கள் ஹார்ட் கண்டிஷனை பொறுத்து ஏன் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கு, எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படுற ஆக்டிவிட்டீஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். என்னென்ன சார் அது அப்படின்னா, ரொம்ப தூரம் ஒரு 2 மாடி 3 மாடி படி ஏறுறது, எஸ்பெஷலி இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம். அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் ஏற முடியாமல் நிறைய பேர் மூச்சு வாங்கி நிறைய பேர் அங்கேயே உட்காந்துருக்கவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் இந்த ரயில்வே பிளாட்ஃபார்மை ஏறுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் வீல் சேரில் போகிறது நல்லது. ரொம்ப தூரம் கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிறது, இந்த கோயில் சுற்றுறது, ரொம்ப தூரம் பெரிய பெரிய கோயில் சுற்றுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். டே டு டே ஆக்டிவிட்டீஸ் செய்யலாம், பாத்ரூம் போயிட்டு வரலாம், சின்ன சின்ன வீட்டு வேலைகள் செய்யலாம், 1 மாடி 2 மாடி ஏறி போகலாம். பட் நிறைய மாடி ஏறாதீங்க. ரொம்ப வெயிட் தூக்குறது, தண்ணி கேன் தூக்குறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ட்ராவல் பண்ணலாம், பட் நீங்கள் உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து அவங்க அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணுங்கள்.